வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வதக்கி அரைக்கிற சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்கிரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன். பெரிய வெங்காயம் 1, பூண்டு 6 பல்லு, பெருங்காயம் ஒரு அரை பிஞ்ச் அளவு, வரமிளகாய் 4, கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி பெருசு 1, தேங்காய் கொஞ்சமா, புளி ஒரு பாக்களவு, கடலைப்பருப்பு கொஞ்சம். இது எல்லாத்தையுமே வதக்கி அரைக்கிறங்காட்டி தான் இது பேர் வதக்கி அரைக்கிற சட்னி. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். அப்புறம் 1 by 1 எல்லாம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம் எல்லாம் இது நல்லா பொரியறப்பே பெருங்காயம் போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டுருவோம். இந்த புளி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் 1 by 1 போட்டுடலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டோன்னே லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுடலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்துருச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம இந்த தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு பாருங்க, இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மல்லித்தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையாக இருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி பாருங்க, இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டுன்னு இல்லை. நம்ம இப்போ தேங்காவும் இந்த மல்லித்தலையும் போட்டுக்கலாம். இதையும் ஒரு 15 செகண்ட் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. நம்ம ஃபஸ்ட்டே இப்படி வதக்கி அரைச்சிட்றங்காட்டி மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எல்லாம் சேர்றப்ப மல்லித்தலை எல்லாமே ஒரு நல்ல இன்க்ரீடியன்ஸு. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டால் போதும். இது இப்போ பாருங்க போதும், ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. எப்பயும் சட்னி போடுறப்ப கொஞ்சம் ஆற விட்டு போடுங்க. அப்போ தான் அடுத்த வேலைக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இப்போ ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்ப கொரப்பாக வேண்டாம், மீடியமாக அரைச்சிக்கலாம். சட்னி பாருங்க, இந்த அளவு அரைச்சிக்கோங்க. கொரப்பாக வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ப்ளஸ் மைனஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பரவாயில்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே போடுங்க. புளி இந்த அளவு போடுங்க. இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.